3ஆம் மற்றும் 4ஆம் அத்தியாயம். முதல் அத்தியாயத்தில் சுற்றுச்சூழல் வரலாறு என்றால் என்ன மற்றும் வளர்ச்சித்தன்மை குறித்து பார்த்தோம். 2ஆம் அலகில் சுற்றுச்சூழல் வரலாறு எவ்வாறு மனிதனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது, ஆதிகால மனிதன் மற்றும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் எவ்வாறு மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது என்பதை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது வரலாறு 3வது அத்தியாயம், எவ்வாறு ஆற்றங்கரை நாகரிகங்களும் நகரங்களும் உருவாக்கப்பட்டது, சமூக வளர்ச்சி ஏற்பட்டது என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக குடியேற்றங்கள். ஐரோப்பிய சமூகங்களுக்கும் இந்திய சமூகங்களுக்கும் சில வேறுபாடுகள் ஏற்பட்டன. குடியேற்றங்களில் அவர்கள் நகர நாகரிகத்தில் மேம்பட்ட நிலையில் இங்கு அப்பொழுதுதான் நகரப்புற குடியேற்றங்கள் ஆரம்பித்தன. முதலாவதாக நகர்ப்புற குடியேற்றங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தோன்றியது. இதனை வெண்கல காலம் என்கின்றோம். வெண்கல காலம் அதாவது வெண்கலம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம் என்பதனால் அதனை வெண்கல காலம் என்று சொல்லுகிறோம். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நகரங்கள் உருவாயின. குறிப்பாக ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தால் போன்ற நகரங்கள் ஏற்பட்டு நகர்ப்புற வளர்ச்சி ஏற்பட்டது. எனவேதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை நகர்ப்புற நாகரிகம் என்று நாம் கூறுகிறோம். அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பின்பு தோன்றிய ஆரிய நாகரிகம், அதாவது வேத கால நாகரிகம். இக்காலகட்டத்தில் ஆரியர்கள் வட இந்தியாவில் வந்து குடியேறத் தொடங்கினர். ஆரியவர்தம் என்ற பகுதியில் இருந்து அவர்களுடைய இடப்பெயர்வு ஆரம்பித்தது. இவர்கள் எங்கெல்லாம் மேய்ச்சல் எளிதாக உள்ளதோ அல்லது குறிப்பாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இனம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகத்தை முழுமையாக அழித்திருக்கலாம் அல்லது மாபெரும் வெள்ளம் ஏற்பட்டு சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். அடுத்ததாக சிந்து ஆறு தன்னுடைய போக்கை மாற்றியதால் அப்பகுதி வறண்டு அந்த பகுதியினுடைய நாகரிகம் வீழ்ச்சிக்கு உருவானது. மற்றும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு, அதாவது காடழிப்பு காரணமாக நகரங்கள் விருத்தியாக்கப்பட்டதனால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு அப்பகுதி தன்னுடைய தோல்வியை அல்லது வீழ்ச்சியை சந்தித்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். பொதுவாக மெசபடோமியா, சீனா போன்ற நாகரிகங்கள் இந்த சுற்றுச்சூழல் சீர்குலைவினால் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன என்று வரலாற்றாசிரியர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். ஆனால் நம் இந்தியாவை பொறுத்தவரை சிந்து நதி தன்னுடைய போக்கை மாற்றியதால் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியை தழுவியது என்று சொல்லலாம். ஆகையால் காலநிலை மாற்றம் அல்லது பருவநிலை மாற்றம் என்பது ஒரு காரணமாக இருந்தது. எனவே மக்கள் இடம்பெயர தொடங்கினர். அப்பகுதி சிறந்த நாகரிகத்தை இழந்து விட்டது. அடுத்ததாக இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிப்பது என்பதற்காக அவர்கள் சில நீர் பாதுகாப்பு நுட்பங்களையும் பயன்படுத்தி இருந்தனர். குறிப்பாக மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலாவீரா போன்ற பகுதிகளில் நீர் மேலாண்மை அதிகமாக செய்யப்பட்டது. மொஹஞ்சதாரோ பகுதியின் மிகப்பெரிய குளியல் குளம் இதற்கு ஒரு சிறந்த சான்று. மேலும் வடிகால் அமைப்புகளில் திறந்தவெளி சாக்கடை முறையும் மூடிய வடிவில் அமைந்த சாக்கடை முறையும், அதாவது வடிகால் வசதி அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தோலாவீரா பகுதியில் 15% முதல் 25% வரை நீர் பிடிப்பு பகுதியாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் இவர்கள் 2 நீரோடைகளை அமைத்து நீரை தேக்கி வைத்திருக்கின்றனர். மாண்டசர் மற்றும் மந்தர் என்று அழைக்கப்படும் 2 நீரோடைகள் இவர்களுடைய வழக்கத்தில் இருந்துள்ளன. இப்படத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாகரிகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் இவ்வாறு ஒரு கிணறு அமைத்து நீர் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இயற்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வசதி. ஒவ்வொரு வீட்டினுள்ளும் கிணறுகள் இருந்தன. பொது கிணறு 2வது படத்தில் உள்ளது பொது கிணறு, அதாவது ஒரு குறிப்பிட்ட தெரு அல்லது பகுதிக்கு ஒரு கிணறு என்று பொது கிணறும் இருந்திருக்கின்றது. இது வடிகால் முறையாக, அதாவது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கழிவு நீர் வெளியேறுவதற்காக ஒரு வடிகால் பகுதியும், தொடர்ந்து ஒரு நீளமான வடிகால் பகுதி திறந்த வெளியில் இருப்பதை முதல் படத்திலும், 2வது படத்தில் மூடிய வடிவில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த காலத்திலேயே அவர்கள் சுகாதாரத்தை பாதுகாத்திருக்கின்றனர். திறந்த வெளியில் இல்லாதவாறு மூடிய வடிவில் அதை அமைத்திருக்கின்றனர் என்பது அவர்களுடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்திற்கு ஒரு சான்று என்று கூறலாம். இது லோத்தால் பகுதி. இங்கு இந்த சிந்து நதியின் ஒரு கிளை பகுதியை எடுத்து பிடிப்பு பகுதி சிந்து சமவெளி நாகரிகத்தில். இந்த பகுதியிலும் அவர்களுடைய நீர் பிடிப்பு மேலாண்மை
திட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நீர் செல்லும் இந்த பகுதிகள், அதாவது இவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வரைபடத்தில் எவ்வாறு அவர்கள் நீரை தேக்கி வைத்து நாட்டினுடைய சுற்றுச்சூழலையும் நீர் தேவையையும் சந்தித்திருக்கின்றனர் என்று பார்க்கின்றோம். இது மொஹஞ்சதாரோவின் குளியல் குளம். இக்குளியல் குளத்தை அவர்கள் சமய சார்பான காரியங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். குளியல் குளமாக குளித்து வெளியேறியவுடன் உடைகள் மாற்றும் அறைகள் இருந்திருக்கின்றன. குளிப்பதற்கு இறங்குவதற்கு வசதியான படிக்கட்டுகள் இருந்திருக்கின்றன. இவையெல்லாம் அவர்களுடைய நீர்வள மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. மேலும் குளத்தின் ஓரத்தில் குளத்தின் நீரை அழுக்கு நீரை வெளியேற்றவும் சுத்த நீரை கொண்டு வரவும் சில ஓட்டைகள் அமைந்திருந்திருந்தன. இதனால் அவை சுத்தமாக வைக்கப்பட்டிருந்தன. அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் இவர்கள் இவ்வளவு திட்டமிட்டு நீர் மேலாண்மையை பாதுகாத்திருந்தனர். ஆரியர்களுடைய கணிப்பு வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றில் அவர்கள் தண்ணீரை புனித பொருளாக கருதினர். அதாவது ஆன்மீகத்திற்கு எந்த யாகம் செய்வதாக இருந்தாலும் பூஜை செய்வதாக இருந்தாலும் குளித்த பின்னர் தான் செய்ய வேண்டும், தண்ணீரை கொண்டுதான் அவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இந்த நதியில் குளித்தால் இந்த பாவம் தீரும் என்று சில கணக்குகளை இட்டு ஆன்மீக அடிப்படையிலாக தண்ணீரை பயன்படுத்தினர். வேத பாடல்கள் 5 முக்கிய நீர் ஆதாரங்களை குறிப்பிடுகின்றது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் பல என்று 5 முக்கிய நீர் ஆதாரங்களை குறிப்பிடுவதுடன் 30 நதிகளுடைய பெயர்களும் ரிக்வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. சிந்து, அதனுடைய துணை நதிகள் ஷாத்துத்ரி, விபாஷா, புருஷினி, அஸ்கினி போன்ற அந்த நதிகளுடைய பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர நீர் இறைக்கும் இயந்திரங்கள், அதாவது ஆற்றில் இருந்தோ குளத்தில் இருந்தோ கிணற்றில் இருந்தோ நீரை இறைக்க சில இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் நாம் ரிக்வேதத்தின் மூலமாக அறிகின்றோம். அவற்றின் பெயர் பரம சக்கரா அல்லது கட்டயந்திரா என்று அந்த 2 இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவை நீரை கிணறுகளில் இருந்து இறைப்பதற்கு சக்கரம் போன்ற அமைப்பிலாக அவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அதர்வ வேதத்தில் எவ்வாறாக ஏரிகளை உருவாக்குவது என்று அழகாக திட்டமிடுதல் அங்கு குறிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு கட்டமைக்க வேண்டும், ஒரு ஏரி என்றால் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு ஆழமாக தோண்ட வேண்டும் என்று அதர்வண வேதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். அடுத்ததாக இந்த வேத காலத்திற்கு பின்னர் வந்த மகத பேரரசு உதயணன் என்ற அரசன் தன்னுடைய தலைநகரான ராஜகிரகத்தை பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார். பாடலிபுத்திரத்தின் சிறப்பு 3 நதிகள் சங்கமிக்க கூடிய இடம். எனவே நீர் முக்கிய ஆதாரமாக உள்ள அப்பகுதியில் தன்னுடைய தலைநகரை அமைக்க வேண்டும் என்று அந்த உதயணன் தன்னுடைய தலைநகரை பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார். அதற்கு மற்றொரு பெயர் உண்டு, ஜல்தர்கா, அதாவது நீர்கோட்டை என்ற பெயர். இந்த இடத்தில் இன்னும் ஒரு நதியும் பின்னர் வந்து இணைந்த ஒரு காரியமும் உண்டு. அடுத்ததாக மௌரியர்களின் சிறந்த நூலான அர்த்த சாஸ்திரம், அதாவது கௌடில்யர் எழுதின இந்த நூலில் அநேக குறிப்புகள் அந்த பேரரசை பற்றி உள்ளன. அதில் முக்கியமாக நீர் மேலாண்மையை பற்றி ஒரு அத்தியாயம் உள்ளது. அதில் ஒரு குழு அமைத்து நீர் மேலாண்மையை பராமரித்துள்ளனர் என்ற காரியம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. பயிரிடுபவர்கள் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு வரி செலுத்த வேண்டுமாம் மௌரிய பேரரசில். மேலும் நீர்ப்பாசன பணிகளை, அதாவது கால்வாய் வெட்டுதல், குளம் வெட்டுதல், ஏரி அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரி விலக்கும் செய்யப்பட்டதாம். அந்த அளவுக்கு நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுத்தவர்களுக்கு மௌரிய பேரரசு வரி விலக்கு அளித்தனர். இந்த நீர்ப்பாசனத்திற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் அவற்றை முறையாக தூர்வாருவது, சுத்தப்படுத்துவது போன்ற பணிகளை மேற்கொண்டனர். அடுத்ததாக புஷ்யகுப்தர் என்ற அரசர் குஜராத்தில் சுதர்சன ஏரியை கட்டினார். அந்த சுதர்சன ஏரி இன்றளவும் சிறப்பாக அமைந்திருப்பது அதனுடைய பெருமை. குப்த பேரரசின் கீழ் பெரிய அளவிலான நீர்ப்பாசன வசதிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்கள் இந்து சமயத்தை அடிப்படையாக கொண்ட அரசு என்பதால் நதிகளுக்கும் மற்ற கால்வாய்கள் நீர் பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து அவற்றை சிறப்புடையதாக, அதாவது ஆன்மீக சிறப்புடையதாக மாற்றியதால் நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் என்பதால் நீர்ப்பாசன பணிகள் சிறப்பாகவே மேற்கொள்ளப்பட்டன.
அடுத்ததாக தென்னிந்திய பகுதிகளை பார்க்கும் பொழுது குறிப்பாக தமிழகத்தில் சேரர், சோழர், பாண்டிய மன்னர்கள் நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தனர். ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் அணைகளை வைத்தும் மடைகளை வைத்தும் நீரை பாதுகாத்தனர். இன்றளவும் நாம் பார்க்க முடியும் மாடக்குளம் பகுதியில் அந்த மடை இருந்ததற்கான சான்று, மற்றும் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாம் பார்க்கலாம். குருவித்துறை மற்றும் சில பகுதிகளில் அநேக இடங்களில் நீரை எவ்வாறு பாதுகாப்பது, மடை மேலமடை என்று ஒரு பகுதி உள்ளது மதுரையினுடைய மையப்பகுதியில், அங்கும் கூட மடை இருப்பது தெரியும். அந்த நாகரிகத்தை, அதாவது அந்த கட்டுமான தொழில்நுட்பத்தை இன்றும் வைகை ஆற்றில் பயன்படுத்தி இருப்பது அதனுடைய சிறப்பு. இவ்வாறாக மடைகளை அமைத்து நீர்நிலைகளை பாதுகாத்தனர். நீரை தேக்கி வைக்க இந்த மடைகள் பயன்படுத்தப்பட்டன. சோழ அரசு காவேரி நதி சிறப்பு உள்ள ஒரு பேரரசு. அந்த சோழ பேரரசு காவேரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரை தேக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டனர். அது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று பெயரெடுக்கத்தக்க அதற்கு உதவி செய்தது. அந்த காலத்தின், அதாவது சங்க காலத்தின் சிறந்த மன்னனான கரிகால சோழன் எவ்வாறு காவேரி நீரை பாதுகாப்பது என்பதற்காக அவன் மனதில் அமைந்த திட்டமே கல்லணை. இன்றளவும் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் கல்லணை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆற்று நீரை தேக்கி வைப்பதற்காக அணையை கட்டினான். நீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு வந்த களப்பிரர்களும் நீர் மேலாண்மைக்காக பல திட்டங்களை செய்தனர். நீர் பாசனத்தை பெருக்குவதற்காக பல முக்கியமான பணிகளை மேற்கொண்டனர். மேலும் அடுத்தது அந்த பேரரசான பல்லவர்கள் அரசும் எல்லா பகுதிகளிலும் ஏரிகளை அமைக்க தொடங்கினர். ஏரி வாரியம் என்று அமைக்கப்பட்டு அந்த ஏரிகள் பழுது பார்க்கப்பட்டன. மகேந்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற பல்லவ மன்னன் மகேந்திரவாடி ஏரியை அமைத்து சிறப்பு பெற்றான். இன்றளவும் அது ஒரு சுற்றுலா தலமாக சிறந்த குடைவரை கோயிலுடன் கூடிய ஏரியாக அமைந்துள்ளது அதன் சிறப்பு. இவ்வாறாக ஒரு கோவில் என்றால் பொதுவாக சொல்வார்கள், கோயிலுக்கு போனியா, குளத்துக்கு போனியா என்று கேட்பார்கள். அதன்படியாக ஒரு கோவிலும் ஒரு குளத்தின் அடிப்படையில், அதாவது ஒரு குளம் இருக்கும் அல்லது ஆற்றங்கரையின் அடிப்படையில் அமைந்திருக்கும். இதன் பின்னணி இதுதான். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் மக்கள் நீரை பாதுகாக்க வேண்டும், அது வற்றாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழக மன்னர்கள் மிகப்பெரிய நுட்பங்களை பயன்படுத்தி இருந்தனர். நீர்நிலைகளுக்கு அடுத்தபடியாக அவர்கள் பாதுகாக்க முற்பட்டது காடுகள். எவ்வாறு இவர்களுக்கு நெருங்கிய உறவுகள் காடுகளுடன் இருந்தன என்றால், காடுகள் பலவிதமான பொருட்களை கொடுப்பதற்கு உதவியாக இருந்தன. குறிப்பாக சுட்ட செங்கற்கள், மட்பாண்டங்கள், படகுகள் இவற்றை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு காடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தேவைப்பட்டன. காடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மரங்கள், மரப்பலகைகள் அவற்றை கொண்டு அவர்கள் பல உபகரணங்களை செய்யவும், குறிப்பாக கப்பல்களை கட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்தினர். இந்த கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு உள்நாட்டு மற்றும் கடல் வர்த்தகத்திற்கு படகுகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டன. எனவே பெரிய அளவில் மரநுகர்வு தேவைப்பட்டதால் காடுகளை அவர்கள் சுரண்டத் தொடங்கினர். மேலும் விவசாய குடியேற்றங்கள் விரிவடைந்ததனால் அவர்களுக்கு நிலம் தேவைப்பட்டது. இந்த நிலத்தை அவர்கள் காடுகளிலிருந்து சுரண்ட ஆரம்பித்தனர். ஆகவே இந்த காடுகளில் சென்று காடுகளில் இடம்பெயரவும் ஆரம்பித்தனர். காட்டு விலங்குகளையும் பழக்கப்படுத்த ஆரம்பித்தனர். இவற்றை நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முத்திரைகளில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வந்த வேத காலத்தில் அவர்கள் ஒரு காட்டோடு இணைந்த கலாச்சாரத்தை வளர்க்க ஆரம்பித்தனர். வாழ்க்கையின் 4 நிலைகள் வர்ணாசிரமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 நிலைகள் உள்ளன. அந்த பிரம்மச்சரியத்தில் சிறு பாலகர்களுடைய வயதும், கிரகஸ்தம் இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கும் தம்பதியின் வாழ்க்கையும், வனப்பிரஸ்தம் காடுகளில் வாழக்கூடிய வாழ்க்கையும், கடைசியாக சந்நியாசம் என்பது வாழ்க்கையை துறந்து காட்டில் தன்னுடைய வாழ்வை கழிக்கும் அந்த வாழ்க்கை 4 நிலைகளை குறிப்பிட்டிருந்தன. எனவே இந்த வன கலாச்சாரம் என்பது அவர்களோடு இணைந்த ஒரு விஷயமாக ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் வனப்பிரஸ்தத்தில்
அவர்கள் காடுகளில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டனர். அந்த நிலையில் காடுகளை பற்றின அறிவு அவர்களுக்கு வந்தது. காடுகளில் வீடுகள் அமைத்தனர். காடுகளை பற்றி ஆராயத் தொடங்கினர். காட்டு செடிகளுடைய மகத்துவத்தை உணர ஆரம்பித்தனர். காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தினர். இந்த 4 விஷயங்கள் தவிர கடைசியான இறுதி நிலையான சந்நியாச நிலையிலும் அவர்கள் காடுகளில் இருப்பதையே விரும்ப ஆரம்பித்தனர். தன்னுடைய வாழ்வின் கடைசி பகுதியை காடுகளிலேயே கழிக்க ஆரம்பித்தனர். குறிப்பாக முனிவர்கள் காடுகளில் அமர்ந்து தியானம் செய்து ஆழமாக சிந்தித்தனர் என புராணங்களும் வேதங்களும் நமக்கு கூறுகின்றன. காட்டுப்பாடல்கள் என்று சொல்லக்கூடிய ஆரண்யகங்கள் காடுகளில்தான் இயற்றப்பட்டன. அங்கு முனிவர்கள் ஆசிரமங்களை கட்டினர். குருகுல கல்வி அங்கு போதிக்கப்பட்டது. இவ்வாறு காடுகளோடான நெருங்கிய தொடர்பு வேத காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு புறம் இவை வளர்ச்சி என்று எடுத்தாலும் இன்னொரு புறம் காடுகள் ஆக்கிரமிப்பு அங்கிருந்தே தொடங்க ஆரம்பித்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக தமிழகம் அல்லது தென்னிந்திய பகுதிகளில் தமிழகத்தில் 5 திணைகளாக நிலப்பகுதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இவற்றில் குறிஞ்சி என்பது மலைப்பகுதிகளையும் முல்லை என்பது காட்டுப்பகுதிகளையும் குறித்தது. இந்த முல்லை பகுதிகளிலும் குறிஞ்சி பகுதிகளிலும் அதிக அளவில் விலங்குகள் பழக்கப்படுத்தப்பட்டன. 5 வகை நிலங்களை கொண்டு மனிதர்கள் நிலங்களில் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற விதமான மக்களும் அங்கு சில குறிப்பிட்ட தொழில்களுமே பின்பற்றப்பட்டன. குறிஞ்சி என்றது மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும், அதாவது நிலம் வறண்ட நிலையில் இருக்கக்கூடிய பகுதி பாலை என்று கூறப்பட்டது. இது மட்டுமல்ல, இந்த தமிழக பகுதிகளில் காடுகள் இவை மட்டும்தான். அப்பகுதிகளில் இந்த மக்கள் தான் வாழ்வர். காட்டு பகுதிகளில் தேனெடுத்தல், கிழங்ககழ்தல், வேடர், வேத்தியர் இவர்கள் மட்டுமே அங்கு வாழ்வர் என்று அவர்கள் வாழ்க்கைக்கென ஒரு சில கலாச்சாரங்களை முல்லைப்பண், முல்லையால் என்று கலாச்சாரத்தையும் வளர்க்க ஆரம்பித்தனர். மேலும் அடுத்ததாக இந்த வேத காலத்திற்கு பின்னர் வந்த புத்தரும் தன்னுடைய போதி மரம் அந்த பகுதியில் அமர்ந்து போதி மரத்தில் உருவேலா பகுதியில் உள்ள போதி மரத்தின் அடியில் அமர்ந்து ஞான ஒளியை பெற்றார். மேலும் தன்னுடைய முதற் சொற்பொழிவான மான் பூங்கா என்ற பகுதியில் தன்னுடைய சொற்பொழிவை போதி மரத்தின் கீழே அமர்ந்து அவர் தன்னுடைய உரையை தொடங்கினார். இவ்வாறாக மரம் என்பது ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையாக அங்கு கொண்டு வரப்பட்டது. தமிழகத்திலும் பல மரங்கள் இவ்வாறாக அந்த மரத்தை பாதுகாப்பதற்கென அவர்கள் ஒவ்வொரு தள விருட்சங்களிலும், அதாவது ஒவ்வொரு தளம், அதாவது சிவன் கோவில், முருகன் கோவில் என்று ஒவ்வொரு கோவில்களிலும் தள விருட்சம் என்று ஒன்றை வளர்க்க ஆரம்பித்தனர். குறிப்பாக சிவன் கோவிலுக்கு வில்வ மரம் ஏற்றது, குறிஞ்சி மரம் முருகனுக்கு ஏற்றது, அம்மனுக்கு வேப்பமரம் ஏற்றது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளையார் என்றால் அரச மரம் ஏற்றது என்று ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தள விருட்சத்தை அமைத்து அந்த மரங்களை பாதுகாக்க தொடங்கினர். மேலும் இயற்கையோடு இணைந்த ஒரு உணர்வை அவர்கள் ஏற்படுத்தினர். இந்த மரத்தை சுற்றி வந்தால் இந்த பாவம் தீரும், இந்த மரத்தை சுற்றி வந்தால் இந்த புண்ணியம் கிடைக்கும் என்று அதற்கு ஒரு அகராதியை எழுத ஆரம்பித்தனர். ஆக காடுகளை பாதுகாக்க அவர்கள் ஒருபுறம் முயற்சி எடுத்தாலும் காட்டிலிருந்து விலைமதிப்பற்ற கற்கள், யானைகள், எரிபொருள்கள், தீவனம் மற்றும் வேட்டை விளையாட்டு போன்ற பல செல்வங்களை வழங்கிய காடுகளை அவர்கள் அனுபவிக்க தொடங்கினர். குறிப்பாக காட்டு விலங்குகளில் அவர்கள் யானைகளை அதிகமாக பழக்கப்படுத்தினர். இந்த யானைகள் போர் செய்வதில், அதாவது இராணுவத்தில் முக்கியமாக பங்கெடுக்க ஆரம்பித்தனர். காட்டிலிருந்து யானைகளை அழைத்து வந்து அவற்றை பழக்கப்படுத்தி அவர்கள் போரில் பயன்படுத்தினர். யானைப்படை வைத்திருப்பது என்பது அக்காலத்தில் ஒரு பெருமதிப்பாக பெருமையாக கருதப்பட்டது. எனவே இந்தியாவின் ஒரு சிறப்பு அம்சமாக இந்த யானைப்படை இருந்தது. அடுத்ததாக மனிதனுடைய சுற்றுச்சூழலில் முக்கிய அங்கம் வகிப்பது ஒன்றிணைந்திருந்தன என்பதை பார்க்கலாம். சிந்து சமவெளியில் நாம் சில விலங்குகளை பார்க்கின்றோம். அவர்களுடைய முத்திரைகளில் குறிப்பாக புலிகள், யானைகள், காண்டாமிருகங்கள், மான் போன்ற காட்டு விலங்குகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தன என்பதை அவர்களுடைய முத்திரைகளில் நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த விலங்குகளை அவர்கள் பழக்கப்படுத்த தெரிந்திருந்தனர். அவர்கள் காளைகள், எருதுகள் இவற்றையும்
வழக்கப்படுத்தி இருந்தனர். அவைகள் ஒரு புனித விலங்காக கருதப்பட்டிருந்திருக்கலாம். ஏனென்றால் யோக நிலையில் அமைந்திருந்த பசுபதி என்ற கடவுளை சுற்றி இந்த விலங்குகள் நின்றது போன்ற முத்திரைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவற்றை வைத்து நாம் சிந்துவெளி மக்களுக்கு விலங்குகளின் பயன்பாடு தெரிந்திருக்கின்றது என்பதை நாம் அறிகிறோம். அடுத்து வந்த வேதகால மக்கள் கால்நடை வளர்ப்பவர்களாகவே இருந்தனர். அதாவது மேய்ச்சல் நிலத்தை அடிப்படையாக கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம் இருந்தது. எனவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல அவர்கள் கால்நடைகளை பழக்கப்படுத்தி இருந்தனர். கால்நடைகளின் மேய்ச்சலுக்காகவே அவர்கள் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டனர். ஏனென்றால் ஒரு இடத்தில் அவர்கள் மேய்ச்சல் முடிந்தவுடன் அடுத்த இடத்தை தேடி போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. எனவே இவர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்த தொடங்கினர். அது மட்டுமல்ல, யாகம் பிந்திய வேத காலத்தில் யாகங்களுடைய முக்கியத்துவம் வளர ஆரம்பித்தது. அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம் போன்ற யாகங்கள் செய்யப்பட்டன. இவற்றை நாம் மகாபாரதத்திலும் மற்ற வேதங்களிலும் நாம் பார்க்கிறோம். அஸ்வமேதா, ராஜசூயம், வேள்வி போன்ற வேள்விகளை செய்யும் பொழுது குறிப்பாக அஸ்வமேத யாகத்தில் குதிரைகளை பலியிடுவதாக வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே அதற்கு தேவையான அந்த குதிரைகளை வளர்க்கவும் அவர்கள் தலைப்பட்டனர். விலங்கு வளத்தின் சுரண்டல் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் விலங்குகளை அவர்கள் சுமை தூக்கவும், அவைகளை விவசாயத்திற்கு பயன்படுத்தவும், யாகங்களுக்கு பலியிடவும் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தனர். மேலும் யானைகள் போர்களில் பாதுகாக்க உதவியாக இருந்தது. பின்னர் வந்த நந்த பேரரசு, மகத பேரரசு மற்றும் மகாஜன பதங்கள் பேரரசும் மௌரிய பேரரசும் யானைகளை போர்களில் அதிகமாக பயன்படுத்தி இருந்தனர். இந்த முத்திரையில் நாம் சிந்து சமவெளியின் நாகரிகத்தின் பின்பகுதியில், அதாவது யோக நிலையில் ஒரு முனிவர் போன்ற உருவம் அமைந்திருப்பதை போலவும் சுற்றி சில விலங்குகள் இருப்பதாக நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். பின்னர் பின்புறமாக சில விலங்குகள் நிற்பது போன்ற உருவம், அதாவது யானை, காண்டாமிருகம், மான் போன்ற உருவங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த சின்ன முத்திரை, அதாவது 0.5 சென்டிமீட்டர் மட்டுமே உள்ள இந்த சிறிய முத்திரையில் ஒரு ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் அங்கு கிடைத்த டெரகோட்டா என்று சொல்லக்கூடிய சுற்ற களிமண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகள். இவற்றில் குதிரை போன்ற உருவம், யானை போன்ற உருவம், காளை போன்ற உருவம் எல்லாம் நாம் அந்த முத்திரைகளில் பார்க்கிறோம். இவற்றிலிருந்து அவர்கள் விலங்கு பயன்பாடு தெரிந்திருக்கின்றனர். சில இடங்களில் விலங்குகளை புனிதமாக கருதி இருக்கின்றனர் என்பதை நாம் அறிகின்றோம். குறிப்பாக இந்திய யானைகளுக்கு வெளிநாடுகளில் மிக சிறந்த வரவேற்பு இருந்தது. அவர்கள் இந்திய யானைகளை இந்திய யானைகள் போர்களில் திறம்பட செயல்படும் என்பதால் மௌரிய பேரரசு யானைகளை வைத்து பழக்கப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக சந்திரகுப்த மௌரியர் அநேக யானைகளை வைத்து யானைப்படையில் சிறந்த ஒரு வீரராக இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த யானைகள் மற்றும் வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக மௌரிய பேரரசின் அசோகர் சில கட்டளைகளை இட்டிருக்கின்றார். அவருடைய பாறைத்தூண் கல்வெட்டுகளில், குறிப்பாக 5வது பாறைத்தூண் கல்வெட்டுகளில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அந்த குறிப்புகளில் காண்கின்றோம். மேலும் அவர் வேட்டை மற்றும் விலங்கு படுகொலைக்கு தடை விதித்துள்ளார். விலங்கு பொருட்கள் வர்த்தகம் செய்யப்பட்டன. இந்த வர்த்தகத்தையும் அவர்கள் தடை செய்துள்ளனர். உச்சகட்டத்தில், அதாவது பிந்திய வேத காலத்தின் உச்சகட்டத்தில் விலங்குகள் அதிகமாக போரில் ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் இறந்த கணக்கை விட விலங்குகள் இறந்த கணக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது. மேலும் யானைகள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன, குதிரைகள் போரில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன, யாகங்களில் பலியிடப்பட்டிருக்கின்றன, ஆடுகள், மாடுகள் போன்றவை பலியிடப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் ஒரு புரட்சியாக சமணமும் பௌத்தமும் தோன்றி விலங்கு வதை, பலியிடுதலை எதிர்த்தன. எனவே இந்த எதிர்ப்புக்கு பின்னர் இந்த விலங்கு பலி அல்லது விலங்கு சித்திரவதை குறைக்கப்பட்டது. அசோகர் சீரிய முயற்சிகளை எடுத்து இந்த பலியிடுதலை குறைத்தார். மேலும் இந்த விலங்குகளை விவசாயத்திற்காக பயன்படுத்தினர். நிலங்களை உழுவதற்காக காளைகளும் எருதுகளும் பயன்படுத்தப்பட்டன. இவை விலங்குகள் ஒருபுறம் இருக்க, தாவரவியல் பரிமாற்றங்களும் ஏற்பட்டன மௌரியர் காலத்திற்கு பின்பாக.
அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திற்கு சில உணவு வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. பண்டைய இந்திய காலத்தில் திணை வகைகள், அதாவது கேழ்வரகு, முக்கியமாக கேழ்வரகு, புலி, முலாம்பழம், ஆப்பிள், குதிரைவாலி போன்றவை அங்கிருந்து, அதாவது ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து இந்திய துணை கண்டத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு வகைகள். அவை பின்னர் நம் நாட்டின் முக்கிய பொருட்களாக மாறியுள்ளது. மேலும் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவை வாழைப்பழம் மற்றும் தேங்காய். அங்கு இவைகளுடைய சிறப்பு தெரியவில்லை. ஆனால் நம் பகுதியிலிருந்து செல்லப்பட்ட வாழைப்பழமும் தேங்காயும் அங்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இவை திணை வகைகளுடைய படங்கள். மேலும் புளி மற்றும் கொத்தவரங்காய் என்று அழைக்கப்படும் சீனியரக்காய், இந்த இரண்டு பொருட்களும் நமக்கு வெளிநாடுகளிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட, குறிப்பாக ஆப்பிரிக்க பகுதிகளிலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களாகும். இந்தியாவிலிருந்து மேலும் மெலன் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் பழம், இந்த பழமும் நமக்கு ஆப்பிரிக்காவிலிருந்தே அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கிருந்து ஆப்பிரிக்காவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்கள் தேங்காய் மற்றும் வாழைப்பழம். இந்த காலகட்டத்திற்கு பின்னர் நகர்மயமாதல் இன்னும் முடுக்கிவிடப்பட்டது. முதல் நகர்மயமாதல், அதாவது நகரமயமாக்கலின் காலம் சிந்து சமவெளியினுடைய காலமாக நாம் கருதுகின்றோம். நகர்ப்புற திட்டமிடுதலின் அடிப்படையில் அப்பகுதிகள் கட்டப்பட்டிருந்தன. அவர்களுடைய சிறப்பே, அதாவது ஹரப்பா மக்களின் சிறப்பே நகர்ப்புற திட்டமைப்பு, நகர திட்டமிடல் தான். ஹரப்பா, முகஞ்சதாரோ, லோத்தால், காளிபங்கன் மற்றும் சில நகரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் அவைகளின் வீழ்ச்சி காலநிலை மாற்றத்தால், ஆற்றுப்போக்க மாற்றியதால் வீழ்ச்சியடைந்தது. இரண்டாவதாக நகரமயமாதல் வேத காலத்தின் பிற்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. எப்படியெனில் அவர்களுடைய இரும்பு கருவிகளின் பயன்பாடு விவசாயத்தில் ஏற்பட்டவுடன் நாகரிகம் பெருக தொடங்கியது. நாடோடிகளாக இருந்த மக்கள் ஓரிடத்தில் நிலையாக தங்கி விவசாயம் செய்ய ஆரம்பித்தவுடன் இரும்பு கருவிகளை பயன்படுத்தினர், கலப்பைகளை பயன்படுத்தினர், உழுவதற்கு கடப்பாறை போன்ற கருவிகளை பயன்படுத்தினர். இந்த இரும்பு கருவிகளின் பயன்பாடு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது, இரண்டாம் நகர்மயமாக்கலுக்கு வழிவகுத்தது. அப்பொழுது மிகப்பெரிய நகரங்கள் தட்சசீலம், அயோத்தியா, உஜ்ஜயினி, பாடலிபுத்திரம், மதுரா போன்ற பகுதிகள் ஏற்படுத்தப்பட்டன. தற்போதைய ஒடிசா, பெங்கால் போன்ற பகுதிகள் எல்லாம் இப்பகுதிய காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரங்களே ஆகும். இந்த நகரங்கள் ஏற்பட்டவுடன் அவர்களுக்கென்று ஒரு அரசு அமைப்பும் உருவாக்கப்பட்டது. அரசின் முக்கிய வருவாயாக நில வருவாய் அமைந்தது. எனவே நீர்ப்பாசன வசதிக்காகவும் நிர்வாகத்தை, அதாவது விவசாயத்தை பாதுகாப்பதற்காகவும் தனி விவசாய துறைகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த காலத்தில் குறிப்பாக தமிழகத்தில் அரசு நில வருவாயை முக்கிய வருவாயாக கருதியதால் நீர்ப்பாசன வசதிகளை மேற்கொள்வதற்கு ஏரி வாரியம் என்று அமைக்கப்பட்டு அவை நீர்ப்பாசன வசதிகளை பார்க்க தொடங்கின, கண்காணித்தனர், ஏரிகளை தூர்வாரினர். இந்த பணிகளை மேற்கொள்வது அரசாங்கத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக இருந்தது. மேலும் அரசு சில விவசாய நிலங்களை பிரித்து அந்த நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். எவ்வாறாக பண்டைய காலத்தில் பிரிக்கப்பட்டிருந்தது நிலங்கள் என்றால், பயிரிடப்படும் நிலங்கள், சாகுபடி அதாவது பயிர் செய்யப்படாத நிலங்கள், சமவெளிகள், ஈரமான நிலங்கள், தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், வேலி பகுதிகள், காடுகள், நீர்ப்பாசன பணிகள், மேய்ச்சல் மைதானம், சாலைகள் போன்ற பலவிதமான நிலங்களை பிரித்து அந்த நிலங்களில் அரசாங்கம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேய்ச்சலுக்கென்று தனி நிலங்களை அமைத்து அவற்றில் மேய்ச்சலுக்கு ஏற்ற புற்களும் மற்ற பயிர்களும் போடப்பட்டு அரசின் விலங்குகள் மேய்ச்சலை அங்கு சென்று கண்டடைந்தன. இது மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலும் மிகப்பெரிய நகரங்கள் உருவாயின. பொதுவாக இவை ஆற்றங்கரையின் அடிப்படையில் காஞ்சிபுரம், மதுரை, கொர்க்கை, காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லப்படும் பூகார் மற்றும் பல பகுதிகள் தென்னிந்தியாவிலும் முக்கிய நகரங்களாக உருவெடுத்தன. இந்த நகரங்கள் பொருளாதார மாற்றத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தன. இவை மட்டுமல்லாது கனிம வளங்களும் பயன்படுத்தப்பட்டன. எவ்வாறு காடுகள், நீர்நிலைகள், விலங்குகள், தாவரங்கள் பயன்படுத்தப்பட்டனவோ அதே போன்று இந்த கனிம வளங்களும் பயன்படுத்தப்பட்டன. வெண்கலம், தாமிரம், தகரம்,
போன்றவை பயன்படுத்தப்பட்டு இறுதியில் இரும்பின் பயன்பாடு அதிகரித்தது. இந்த இரும்பு தொழில்நுட்பத்தின் பரவலால் பெரும் விவசாய மாற்றம் அல்லது விவசாய புரட்சி ஏற்பட்டு மனிதர்கள் நிலையான விவசாயத்தை தொடங்க ஆரம்பித்தனர். இவை எல்லாவற்றின் பயன்பாட்டின் முடிவிலும் இயற்கை பேரழிவுகள் தோன்ற ஆரம்பித்தன. மனிதர்கள் இயற்கையை சுரண்ட சுரண்ட இயற்கை தன்னுடைய பேரழிவை காட்ட ஆரம்பித்தது. தொடர்ந்து பல்வேறு விதமான வறட்சி, வெள்ளங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த வறட்சியும் வெள்ளங்களும் ஏற்படுத்தப்பட்டு பேரரசுகளும் ராஜ்யங்களும் திணறி போய் நின்ற நேரத்தில் இன்னும் பல பேரழிவுகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. கடுமையான பனிப்பொழிவு, பூகம்பங்கள் மற்றும் மிகவும் அதிகமான மழைப்பொழிவு, வெள்ளம், வறட்சி இவைகள் இயற்கை பேரழிவுகளாக ஏற்பட்டன. இந்த இயற்கை பேரழிவுகளில் அவர்கள் கடுமையான பனிப்பொழிவு வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லாமல் செய்தது. மேலும் பல மழை பொழிவுகள் ஏற்பட்டு வெள்ளங்கள் பல இடங்களில் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தின. எனவே நிலத்தினுடைய அந்த உப்பின் தன்மை அதிகரிக்க அந்த நீரினுடைய உப்பின் தன்மை அதிகரிக்க ஆரம்பித்து அவை பயன்பாட்டிற்கு ஏற்ற விதமாக இல்லாமல் போயின. மேலும் பூகம்பங்கள் ஏற்பட்டு அந்த பூகம்பங்களினால் பல உயிர்கள் இழந்ததை நாம் பார்க்கின்றோம். மேலும் வறட்சி ஏற்பட்டு நீரினுடைய கந்தக அளவு கூடியிருந்ததை நாம் வரலாற்று குறிப்புகளில் அறிகிறோம். இந்த இயற்கை பேரழிவுகள் மட்டுமல்லாது செயற்கையாக சில பேரழிவுகளும் ஏற்பட்டன. அவற்றை தடுக்க அரசாங்கங்களும் நடவடிக்கை ஏற்பட்டன. புல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்தில் புற்கள் விற்பனைக்கும் தன்னுடைய நிலத்தில் தேவையில்லாமல் வளரக்கூடிய புற்களை அவர்கள் அறுத்து எடுத்தால் அவற்றுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்படாத புல் வெட்டுதல் ஒரு அரசாங்கத்திற்குரிய குற்றம் என்று கருதப்பட்டது. ஏனென்றால் அரசாங்கத்தின் படைகளில் இருக்கும் விலங்குகளுக்கென தனியாக மேய்ச்சல் நிலங்கள் எதுவும் இல்லை. எனவே அங்கங்கு வளர்ந்திருக்கும் புற்கள் மட்டுமே இந்த விலங்குகளுக்கு உணவாக அமையும். எனவே இந்த புற்களை தானாக வளர்ந்த புற்களை வெட்டக்கூடாது, அவை மேய்ச்சலுக்கே என்று அரசாங்கம் அவற்றை வெட்டினால் கடுமையான தண்டனைகளை அளித்திருந்தனர். சில தாதுக்கள், முக்கியமான அவர்கள் பயன்படுத்திய தாதுக்களின் படங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். இரும்பு, பாக்சைட், ஆந்திரசைட் என்று சொல்லக்கூடியவை, தங்கம், வெள்ளி, தாமிரம், கந்தகம் மற்றும் பலவிதமான உலோகங்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்டன. இது மட்டுமல்லாமல் செயற்கையாக போர்கள் இயற்கை பேரழிவுகளாக உருவெடுத்தது. மகாஜனபதத்தின் காலத்தில் வல்லரசாக வேண்டும் என்ற போட்டியில் அரசர்களுக்கு இடையில போர்கள் அதிகமாக ஏற்பட்டன. ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம் போர்களில் ஈடுபட்டன. இந்த போர்களிலும் அவர்கள் விலங்குகளையே, அதாவது குதிரைப்படை மற்றும் யானைப்படையையே அதிகமாக இருந்தது. உயிர்களும் பலியிடப்பட்டன. எனவே இந்த இயற்கை பேரழிவுகளோடு செயற்கை பேரழிவுகளும் கைகோர்த்து சுற்றுச்சூழலை பாதித்தது. மேலும் அரசர்களுடைய பொழுதுபோக்குகளில் முக்கியமான ஒன்று வேட்டையாடுதலாக இருந்தது. அவர்கள் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்களுடைய பொழுதை போக்கிக் கொள்ள வேட்டையாடுதலில் ஈடுபட்டு காடுகளுக்கு சென்று வனவிலங்குகளை வேட்டையாடினர். இவையும் இயற்கை பேரழிவுகளாக சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தது. இந்த வறட்சி மற்றும் வெள்ளங்கள் நீரினுடைய தன்மையை பாதித்தன. அநேக துறைமுகங்கள் அழிந்து போயின. குறிப்பாக தென் தமிழகத்தில் பல்லவ ஆட்சியாளர் ராஜசிம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லையாம். இது காஞ்சிபுரத்தில் இந்த மழைப்பொழிவு இல்லாததனால் பெரும் வறட்சி ஏற்பட்டது. எனவே அவர்கள் பஞ்சவார வாரியம் என்று அமைத்து நிலையான ஒரு வாரியமாக அது இருந்து பஞ்சகாலத்தில் எவ்வாறு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்தனர். இது காடழிப்பு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர்களே தன்னுடைய குறிப்பிலும் சொல்லி இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் பாண்டிய பேரரசில் 12 காலம் மழைப்பொழிவு இல்லாமல் இருந்ததாம். மிக பெரும் பஞ்சத்திற்கு அது வழிவகுத்ததாக நாம் பார்க்கின்றோம். எனவே இயற்கையை நாம் சீண்டும் போது இயற்கை தன்னுடைய பேரழிவை காட்டும் என்பது இவற்றுக்கு உதாரணம். இந்த பேரழிவுகளின் போது குழந்தைகளை ஹியூமன் டிராபிக்கிங் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை விற்க வேண்டிய சூழ்நிலை, அவர்களை பறிகொடுக்க வேண்டிய நிலைமைக்கு பெற்றோர்கள் ஆளாயினர். பின்னர் வந்த 15ஆம் நூற்றாண்டு ஜெசுப் மிஷனர்களின் கடிதத்தில் நாம் பார்க்கும்
குறிப்புகளின்படியாக அவர்கள் குழந்தைகளை பணத்திற்கு விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் அதை நினைத்து வருந்தவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் அங்கு சென்றாவது நல்ல உணவு உண்டு, நல்ல வளமுடன் வாழ்வர் என்று மிக பெருந்தன்மையாக அவர்கள் அதை கருதினார்களாம். அந்த அளவுக்கு பஞ்சமும் பேரழிவும் தலைவிரித்தாடி யாவது சென்று நம் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை விற்றும் இருந்தனர். பின்னர் வந்த உதய் சிங் என்று சொல்லக்கூடிய ராஜபுத்திர அரசர் தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்காக கெஜ்ரி என்று மரங்களை வெட்டுவதற்கு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பினார். அங்கு இருந்த பீஷ்னோ என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அந்த மரங்களை அவர்கள் புனிதமாக கருதினர். எனவே அவர்கள் அதை வெட்ட விடாது தடுத்தனர். குறிப்பாக அமிர்தா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தன்னுடைய 2 கை குழந்தைகளுடன் வீர பிஷ்ணோக்களுடைய உதவியோடு அந்த மரங்களை வெட்டுவதை நிறுத்துவதற்கு தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தார். அவர்களோடு இன்றளவும் அந்த கெஜ்ரி என்ற மரங்கள் தான் அவர்களுடைய மாநில மரமாக இருக்கின்றது. இவ்வாறாக இயற்கையை பாதுகாக்கவும் சில போராட்டங்களும் சில அரசாங்க முயற்சிகளும் எடுக்கப்பட்டன. இது போக வெள்ளப்பெருக்கு பூகம்பங்கள் ஏற்பட்டதன் விளைவு அங்கு கடல் சீற்றங்கள் ஏற்பட்டன. இந்த கடல் சீற்றங்களால் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு துறைமுகமான கொச்சின் துறைமுகம் அழிந்தது. காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார் நகரமே தண்ணீருக்குள் அழிந்தது. மகாபலிபுரம் மிகச்சிறந்த துறைமுகமாக பல்லவர் காலத்தில் இருந்தது. இன்று வெறும் கற்சிற்பங்கள் மட்டுமே காட்சியளிக்கின்றன. அங்கிருந்த துறைமுகம் கடலுக்குள் காணாமல் போய்விட்டது. இது மட்டுமல்ல, வட இந்தியாவில் சில பகுதிகளில் இந்த பூகம்பங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அக்காலத்தில் வந்த வரலாற்றாசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஆக்ரா, குவாலியர், மாண்டு போன்ற பகுதிகள் மிக பெரும் பூகம்பத்தை சந்தித்திருந்தன. இவை சோழர் வணிகம் கடல் வழியாக நடைபெற்றதை இந்த படம் சித்தரிக்கின்றது. இப்பகுதியில் மகாபலிபுரத்தின் கடற்பகுதிகளில் எவ்வாறாக வாணிபம் மேற்கொள்ளப்பட்டது, படகுகள் எவ்வாறு இருந்தன என்பதை இப்படத்தில் நாம் பார்க்கின்றோம். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எவ்வாறு இங்கு பாதிக்கப்பட்டது? இந்த கடமழை பனிப்பொழிவு காரணமாக மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்களும் விலங்குகளும் கூட பாதிக்கப்பட்டன. சில புதிய மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன. இங்கு பார்க்கின்றோம், கவர்ச்சியான விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. முகலாய பேரரசு மற்றும் டெல்லி சுல்தானிய பேரரசில் ராஜதந்திர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விலங்குகள் தாவரங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோனார்க் சன் கோவில் அதில் அதன் சுவற்றில் உள்ள ஓவியங்களில் நாம் பார்க்கின்றோம் ஒட்டகச்சிவிங்கி அதனுடைய படம் சிற்பமாக வரையப்பட்டுள்ளது. ஒட்டகச்சிவிங்கி இந்திய வகையின் விலங்கு அல்ல, அது ஆப்பிரிக்காவின் விலங்கு. எனவே ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு தொடர்பு இருந்து அந்த ஒட்டகச்சிவிங்கி இங்கு இருந்துள்ளது என்பதை நாம் அறிகின்றோம். மேலும் ஜஹாங்கீர் தன் 100 சிங்கங்கள், 400 சிறுத்தைகள், 6000 துருக்கிய குதிரைகள், 1200 யானைகள், 2000 ஒட்டகங்களை வைத்து பராமரித்ததாக அவருடைய குறிப்புகளில் நாம் பார்க்கின்றோம். அக்பர் மற்றும் முகலாய அரசர்கள் பல்வேறு விலங்குகளை பராமரித்து வந்திருக்கின்றனர். மேலும் மருத்துவ தாவரங்கள், இந்த தாவரங்கள் மருத்துவ குணம் வாய்ந்தவை, அவையும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. யுனானி, ஆயுர்வேதா, சித்தா போன்ற மருத்துவங்களின் அடிப்படையை இத்தாவரங்கள் தான். இத்தாவரங்களை கொண்டு குறிப்பாக புதினா, செம்பருத்தி, பச்சிலை மற்றும் சில மூலிகைகள் இவை அநேக நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் யானைகளும் காண்டாமிருகமும் வெளிநாடுகளுக்கு ராஜதந்திர உறவுகளுக்காக பரிசாக அனுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அந்த மருந்திற்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றையும் அதிக அளவில் வெளிநாட்டிற்கு அவர்கள் பரிசுகளாக, குறிப்பாக ஐரோப்பாவிற்கு பரிசாக அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்திய யானைகள் அழகில் சிறந்தவை. எனவே அவை மிக அழகாக இருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பியர்கள் இவற்றை வளர்க்க மிகவும் ஆசைப்பட்டனர். மேலும் தாவரங்களாக மாம்பழங்கள் அதிக அளவில் இங்கு பயிரிடப்பட்டன. இவை ஆப்பிரிக்காவிலிருந்து மாம்பழ வகைகள் கொண்டு வரப்பட்டு இங்கு பயிரிடப்பட்டது. 12,000க்கும் மேற்பட்ட லால்பாக் என்று சொல்லக்கூடிய பகுதியில்
12,000க்கும் மேற்பட்ட ஜஹாங்கீரின் மாம்பழ தோட்டங்கள் இருந்தன. இத்தோட்டங்களில் இருந்து 1,00,000க்கும் அதிகமான மாம்பழங்கள் பயிரிடப்பட்டன என்று நாம் பார்க்கின்றோம். இனிப்பு செர்ரி வகை அவையும் இங்கு பயிரிடப்பட்டிருக்கின்றன. ஆக்ரா பகுதிகளில் இவை காஷ்மீர் பகுதிகளில் இனிப்பு செர்ரி பயிரிடப்பட்டிருக்கிறது. இவையும் ஆப்பிரிக்காவிலிருந்து நமக்கு வந்த வகைகளே ஆகும். மேலும் வேட்டை மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட விலங்குகள். இந்த முகலாய மன்னர்கள் வேட்டையாடுவதில் மிகவும் தேர்ந்தவர்கள். டெல்லி சுல்தானியர்கள் வேட்டையாடுவதில் சிங்கத்தை வேட்டையாடுவதில் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். டெல்லி சுல்தானியர்களுக்கு சிங்கத்தை வேட்டையாடுவது மிகவும் பிரியம். எனவே பல சிங்கங்களை கொன்று குவித்தனர் தங்கள் வேட்டை பகுதியில். மற்றும் முகலாய அரசர்கள் அக்பர் வேட்டையாடுவது அவருக்கு ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு. ஜஹாங்கீர் வேட்டையாடுவதில் சிறந்தவர். அவர் சிறுத்தைகளை வேட்டையாடுவதில் புகழ் பெற்றவர். மற்றும் ஷாஜஹானும் வேட்டையாடுவதற்கு மிக விருப்பத்துடன் செல்வாராம். பொதுவாக இந்த அரசர்கள் வேட்டையாடும் பொழுது பெரிய படையோடு சென்று அந்த படைகள் காட்டியை சுற்றி வளைத்து அந்த மிருகங்கள் உட்பகுதிகள் மட்டும் இருக்குமாறு அவைகளை வளைத்து நின்று இந்த அரசன் முன் சென்று அவற்றை வேட்டையாடுவாராம். அது அவர்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக அமைந்திருந்தது. எனவே வனவிலங்குகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், மான்கள் போன்றவற்றை வேட்டையாடுவது சொல்லக்கூடிய அவருடைய சிறந்த ஓவியர், ஜஹாங்கீருடைய சிறந்த ஓவியர் உஸ்தாத், அவர் தன்னுடைய ஓவியங்களில் அவர் வேட்டையாடுவது போன்ற உருவங்களை அழகாக வரைந்திருக்கின்றார். மேலும் போர் குதிரைகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டன. மற்றும் சுமை மிருகங்கள், ஒட்டகங்கள் மற்றும் அந்த சுமை தாங்கிகளாக கழுதைகள், குதிரைகள் மற்றும் பல காளைகள், எருதுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் மாடுகள் இறைச்சிக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அவர்கள் வேட்டையாடி இருந்திருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கலாம். அரசன் வேட்டையாட வருகின்றான். விலங்குகள் அங்கு இருக்கின்றன. அவர் வேட்டையாடி அந்த விலங்குகளை கொள்வது அவர்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது அந்த காலத்தில். மேலும் இந்த விலங்குகளை வேட்டையாடுவது ஒரு புறம் விலங்குகளினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கின்றது. இன்னொரு புறம் விஜயநகர பேரரசில் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் எளிமை மற்றும் மலிவான விலையில் இறைச்சி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எலிக்கறி, பன்றிக்கறி மற்றும் பல்வேறு விதமான குருவிகளுடைய இறைச்சி, மான் இறைச்சி போன்றவை அவர்களுக்கு எளிய விலையில் கிடைத்திருக்கின்றன. அவர்களுடைய சந்தை பகுதிகளில் மாடு மற்றும் காளையை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் அவர்களுடைய உணவு பழக்கத்தில் இருந்திருக்கின்றன என்று டொமிங்கோ பயஸ் என்னும் பயணி தன்னுடைய குறிப்பில் எழுதி வைத்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஜஹாங்கீர் தன்னுடைய பகுதிகளில் மான் வேட்டையாடுவதை தடுத்துள்ளார். அவற்றிற்கு சட்டப்படி தடை விதிக்கப்பட்டுள்ளது. அக்பர் தன்னுடைய தீன்-இ இலாஹி என்னும் புதிய மதத்தில் அசைவ உணவு உண்பது தவறு என்று குறிப்பிட்டு விலங்கு வதைக்கும், விலங்குகளை கொள்வதற்கும் தடை விதித்துள்ளார். ஒரு புறம் வேட்டையாடினாலும் இன்னொரு புறம் இந்த அரசர்களுடைய காலத்தில் விலங்குகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு புறம், மற்றொரு புறத்தில் அவை வேட்டையாடப்பட்டும் இருந்திருக்கின்றது. அந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு சவாலாகவே இருந்திருக்கின்றது. அடுத்ததாக நீர் மேலாண்மை எவ்வாறு இடைக்காலத்தில் இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது இவர்கள் கால்வாய்களை கட்டினர். அலாவுதீன் கில்ஜியினுடைய காலத்தில் பல்வேறு விதமான கால்வாய்கள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் ஃபிரோசா துக்ளக் அதிக முயற்சிகளை எடுத்து அநேக ஏரிகளையும் கால்வாய்களையும் கட்டினார். முகமது பின் துக்ளக் காலத்தில் தோவா பகுதியில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது அவர் அப்பகுதிக்கு அதிகமான வரிகளை விதித்து 12 வருடங்கள் அவை தொடர்ந்து பஞ்சத்தில் இருந்தனவாம் தோவா பகுதிகளில். இந்த பகுதியை எப்படி காப்பாற்றுவது என்று பின்னர் வந்த ஃபிரோசா துக்ளக் முயற்சிகள் எடுத்து பல்வேறு கால்வாய்களையும் அணைகளையும் கட்டினார். மேலும் கால்வாய்களில் எவ்வாறு நீரை எடுப்பது, எவ்வாறு அவற்றை உருவாக்கி அவர்கள் சில நுட்பங்களோடு அவற்றை பயன்படுத்தினர். குறிப்பாக நோரா மற்றும் சாகியா என்று சொல்லக்கூடிய சக்கரம் போன்ற அமைப்புடைய கப்பிகளால் இழுக்கப்படும் நீர் இயந்திரங்களை இவர்கள் பயன்படுத்தி நீரை இறைத்து அவர்கள் விவசாயத்திற்கும் குடிநீராகவும் பயன்படுத்தியுள்ளனர். மேலும் இண்டிகோ மற்றும் கசகசா,
கஞ்சா போன்ற பயிர்களின் சாகுபடிகள் ஏற்பட்டு நிலத்தினுடைய தன்மையை அவைகள் சுரண்ட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த இண்டிகோ பயன்படுத்துவதனால் அவர்களுக்கு நாசியிலும் அவர்களுடைய அந்த மூச்சு விட திணறி அந்த மக்கள் சிரமப்பட்டிருக்கின்றனர். அந்த இண்டிகோ விவசாயம் செய்யும் பொழுது அதையும் சில குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன. இந்த விவசாய விரிவாக்கம் இருந்ததனால் காடுகளை அகற்றுவது, நகர்மயமாக்குதல் மற்றும் மனித குடியேற்றங்களின் வளர்ச்சி இவை நீர் மேலாண்மையிலும் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. நீர் அதிகமாக கூறப்பட்டதால் அந்த நீர் தேவை அதிகமாக இருந்தது. எனவே அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருந்தனர். இப்படம் முகலாயர் காலத்தில் அவர்கள் எவ்வாறு நீரை பாதுகாக்க சில முயற்சிகள் எடுத்தனர், எவ்வாறு வடிகால்கள் அமைத்து நீர்களை தேக்கி வைத்திருந்தனர் என்று பார்க்கிறோம். நோரா என்று சொல்லக்கூடிய இந்த இயந்திரம் சக்கரம் போன்று இருக்கும். அவற்றிலிருந்து அவர்கள் நீரை கிணற்றிலிருந்து எடுப்பதற்காக பயன்படுத்தினர். மாடுகளின் உதவியோடு இந்த நோராவிலிருந்து அவர்கள் நீர் எடுக்க பயன்படுத்தி இருக்கின்றனர். சாகியா என்று சொல்லக்கூடிய பெரிய பற்சக்கரம் போன்ற அமைப்பு பெரிய பெரிய நீர்நிலைகளில் இருந்து நீரை எடுக்கவும் அவற்றை கால்வாய்களிலிருந்து நிலங்களுக்கு செலுத்தவும் இவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை படிக்கட்டு முறையில் கிணறுகள் அமைத்திருக்க, படிக்கிணறு முறை என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு படிமுறை கிணறு. அதாவது கிணறுகளில் இறங்குவதற்காக பல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் நீர் தேக்கி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. கோட்டைகளின் பின்புறமாக அவர்கள் நீரை தேக்கி வைத்திருக்கின்றனர். அவற்றை குளிப்பதற்கும் சில கிணறுகளை தண்ணீர் குடிப்பதற்கு எடுப்பதற்கும் பயன்படுத்தி இருக்கின்றனர். பொதுவாக கோட்டைகளை கட்டும்போது தென்னிந்திய பகுதிகளில் வேலூர் கோட்டை மற்றும் பல கோட்டைகளை நாம் பார்க்கிறோம். கோட்டைகளை சுற்றி அகழிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அகழிகள் 12 அடி வரை இருந்திருக்கின்றன. இந்த அகழிகளின் ஆழம் அதிகரிக்கப்பட்டு அவற்றில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அவர்கள் குளிப்பதற்கும் அவர்கள் பாசன வசதிக்கும் இவை பயன்படுத்தப்பட்டன. மற்றொரு புறம் அவை அவர்களுடைய பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த பாதுகாப்பு, அதாவது எதிரிகள் இந்த அகழிகளை தாண்டிதான் அவர்களுடைய கோட்டையை எதிர்க்க முடியும், அவர்களுடைய கோட்டையை ஆக்கிரமிக்க முடியும். இந்த அகழிகளில் முதலைகள் விட்டு வளர்க்கப்பட்டிருந்தன. எனவே இந்த முதலைகளை தாண்டி, இந்த நீரை தாண்டி அவர்கள் கோட்டையை தாக்குவதற்கு முன்பாக இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு எதிரிகளை வீழ்ச்சியடைய செய்வார். இது இந்த அகழிகளுடைய ஒரு சிறப்பு. ஏறக்குறைய தமிழகத்தின் எல்லா கோட்டைகளிலும் இந்த அகழிகள் இருந்தது. குறிப்பாக மதுரை பகுதியிலும் திருமலை நாயக்கர் கோட்டையை சுற்றி ஒரு அகழி இருந்ததாக நாம் வரலாற்று சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த அகழிகள் மூலமாக, கிணறுகள் மூலமாக அவர்கள் நீரை தேக்கி வைத்து பாதுகாத்து பயன்படுத்தி இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இவர்களுடைய நீர் பாதுகாப்பு எல்லா பகுதிகளிலும், குறிப்பாக தமிழ் பகுதிகளில் சோழர் காலத்தில் ஏரிகளை அமைத்து ராஜராஜ சோழன் தன்னுடைய நீர்ப்பகுதிகளை பராமரித்ததை போன்று அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதியில் மிக பெரும் ஏரியை அமைத்து அவர் இன்றளவும் அந்த ஏரிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை பகுதிகளை சுற்றி திருவாரூர் மற்றும் பகுதிகளில் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் பல்வேறு பகுதிகளில் ஏரிகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். மேலும் இந்த பகுதிகளில் நீர் வரத்து அதிகரிக்க இருப்பதனால் அவை வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கும் உதவியாக அமைந்துள்ளன. வெள்ளப்பெருக்கையும் தடுக்கின்றது, விவசாயத்திற்கும் உதவுகின்றது, அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் அவை பயன்படுபவையாக இருக்கின்றன. அடுத்ததாக நீர் மேலாண்மை எவ்வாறு செய்யப்பட்டனவோ அவற்றை போன்றே நிலமும் அங்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இடைக்காலத்தில் அராபியர்களுடைய வரவு இருந்தது. அராபிய வணிகர்கள் அராபியர்களுக்கு இங்கு உள்ள தேக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டது. இங்குள்ள தேக்குகளில் அவர்கள் செய்யும் பொழுது, அதாவது கப்பல் கட்டுவதில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. உறுதித்தன்மை அதிகமாக இருந்தது. கதவுகளும் நாற்காலிகளும் செய்வதற்கு அவர்களுக்கு இந்திய தேக்கு மிகவும் தேவைப்பட்டது. குறிப்பாக மலபார் பகுதிகளில் இருந்த தேக்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது. இவற்றை வாஸ்கோட காமா இந்தியாவிற்கு வரும் பொழுது
1498 அவர் இந்தியாவில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த அராபிய வாணிகர்களுடன் போட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அப்பொழுது அவர் தங்களுடைய குறிப்பில் தெளிவுபட கூறுகிறார், அதாவது இந்த தேக்கு மற்றும் இங்கு கிடைக்கக்கூடிய மரங்கள் முக்கியமான சந்தை பொருளாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்திருக்கின்றன. எனவே அராபியர்களுக்கும் போர்ச்சுகீசியருக்கும் இடையே மாபெரும் வாணிக போட்டி இங்கு நிலவி இருந்திருந்தது. இந்த காரணத்தினாலே இந்த நில பயன்பாடுகளுக்கும் எவ்வாறு இந்த நிலத்தை பயன்படுத்துவது, எவ்வாறு காடுகளிலிருந்து இந்த மரங்களை பெற்றுக்கொள்வது, இதை குறித்த போட்டியும் ஏற்பட்டு கடைசியாக சுற்றுச்சூழலினுடைய சுரண்டலுக்கு வழிவகுக்க ஆரம்பித்தது. மேலும் கப்பல் கட்டுவதற்காக ஐரோப்பியர்கள் அதிக அளவில் இங்கு அந்த ஓக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மரம் கப்பல் கட்டுவதற்கு சிறந்தது அல்ல. எனவே இங்கு இருந்து கிடைக்கக்கூடிய மரங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் கப்பல் கட்ட ஆரம்பித்தனர். எனவே இயற்கை வளங்கள் அதிகமாக சுரண்டப்பட்டது. அடுத்ததாக வியாபாரம் மற்றும் வணிகம். வியாபாரத்திற்கென்று இந்த இடைக்காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து அநேக வணிகர்கள் வந்திருக்கின்றனர். நிக்கோலோ காண்டி, டோமிங்கோ பயஸ், மனுசி போன்றவர்களுடைய குறிப்புகளில் இருந்து இவற்றை நாம் பார்க்கின்றோம். இந்த வணிகம் சிறப்பாக செய்யப்பட்டது. முக்கியமான பொருட்கள் இந்தியாவில் இருந்து, குறிப்பாக முத்துக்கள் மற்றும் வாசனை திரவியங்கள், இந்திய மரங்கள், இந்திய பட்டு, இந்தியாவை சேர்ந்த பருத்தி, இவை அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது மற்றும் அவை அங்கு உள்ள மக்களால் பெரிதும் விரும்பி வாங்கப்பட்டது. சங்க காலத்திலேயே ரோமானிய பெண்கள் மிகவும் ஆர்வமாக இந்திய முத்து மாலையை அணிவார்களாம். பாண்டிய நாட்டின் முத்துக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தனர். மேலும் மூடை மூடையாக மிளகு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இங்கு, அதாவது பாண்டிய நாட்டிலிருந்து மிளகு, ஒரு மூடை மிளகிற்கு அவர்கள் பொன்னாக குவித்தார்களாம் பாண்டிய நாட்டில். அந்த அளவுக்கு இங்கு உள்ள மிளகு அங்கு உள்ள பெண்களின் சமையலறையை அலங்கரித்தது என்று நாம் குறிப்புகளில் பார்க்கின்றோம். இவ்வாறு பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து செல்லப்பட்டது. இவை வாணிகத்தின் பொருட்டு சென்றாலும் ஒரு புறம் நாம் வாணிகத்திற்காக அவை சென்றது என்று நினைக்கும் பொழுது, மற்றொரு புறம் இந்தியாவின் வளங்கள் ஒரு வகையாக சுரண்டப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறு வாணிகம் மற்றும் நீர் மேலாண்மை, நிலம், இவ்வாறு பல்வேறு காரியங்களினால் இந்தியாவினுடைய செல்வமும் வளமும் சுரண்டப்பட்டது. இப்படி காலத்தில் வெளிநாட்டு வர்த்தகம் ஒரு மிக பெரும் சவாலாக இருந்தது மற்றும் இந்தியாவும் சில பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. குறிப்பாக குதிரைகள், அராபிய குதிரைகள் இங்கு அதிகமாக தேவைப்பட்டது. ஏனென்றால் குதிரைப்படைதான் இவர்களுடைய படை சிறப்பாக இருந்தது. கம்பீரமாக குதிரை மீது அமர்ந்து குதிரைப்படையில் இருப்பது அவர்களுக்கு ஒரு பெருமையாக, பேரின்பமாக காணப்பட்டது. எனவே குதிரைகளை இறக்குமதி செய்தனர். குதிரைகளை வளர்ப்பது இங்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. மார்க்கோ போலோ எனும் பாண்டிய நாட்டிற்கு வருகை தந்த வெனிஸ் பயணி சொல்கிறார், இங்கு இவர்களுக்கு குதிரைகளை வளர்ப்பதற்கு போதிய அனுபவம் இல்லை. இவர்கள் குதிரை வளர்க்க திராணி இல்லாதவர்களாக இருக்கின்றனர். அந்த அடிப்படை கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்று தன்னுடைய குறிப்பில் கிண்டலாக சொல்கிறார். எனவே குதிரை அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. மற்றும் வெளிநாட்டு பீங்கான் பொருட்களும் இங்கு செய்யப்பட்டது. இவ்வாறாக இந்த காலகட்டத்தில் இயற்கை தன்னுடைய பேரழிவுகளையும் சந்தித்தது, தன்னுடைய பாதுகாப்பையும் காத்து கொண்டது இக்கால அரசர்களால். குறிப்பாக தமிழகம் இயற்கையை போற்றும் விதமாக ஒவ்வொரு கோவில் மற்றும் இயற்கை சூழ்நிலைகளில் அவற்றை அவர்கள் பாதுகாத்தனர். எனவே இந்த 2 அத்தியாயங்களும் சுற்றுச்சூழல் எவ்வாறு நகர்மயமாக்கப்பட்டது, எவ்வாறு மக்களால் பயன்படுத்தப்பட்டது, அவற்றினுடைய வீழ்ச்சி எவ்வாறு ஆரம்பித்தது, அவற்றை பாதுகாக்க அரசர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தனர் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை முதலிலிருந்து நாம் அவற்றை சுருக்கமாக பார்ப்போம். மக்கள் ஆரம்ப காலத்தில் நாடோடிகளாக வாழ்ந்து மீண்டும் நிலையாக ஓரிடத்தில் தங்கி வாழ ஆரம்பித்தனர். வாழ ஆரம்பித்த போது சில தடைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள்
இயற்கையை சார்ந்ததாகவே இருந்தது. குறிப்பாக முதலாவது நகர்மயமாதல் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஆரியர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய குடியேற்றம் தொடர்ந்து வந்த நாகரிகங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது. ஆரியர்கள் அடுத்ததாக இடம்பெயர்ந்து குடியேறினர். மகாஜன பதங்கள், பின்னர் இந்த மகாஜன பதங்களுக்கு பிறகாக மகத பேரரசு என்ற மௌரிய பேரரசும் உருவாகியது. மௌரிய பேரரசுக்கு பின்னர் மாபெரும் பேரரசுகள் உருவாகி ஒவ்வொன்றும் வீழ்ச்சியை சந்தித்தன. அவற்றின் வீழ்ச்சிக்கு காரணமாக காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் இருந்தது. ஏனென்றால் பருவகால மழையை மட்டுமே அடிப்படையாக கொண்டது இந்திய விவசாயம். எனவே பருவமழை பொய்த்த பொழுது அவை பல்வேறு விளைவுகளை சந்திக்க ஆரம்பித்தன. மற்றும் மிக பெரும் நகரங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி மொஹஞ்சதாரோ, தோலாவீரா, லோத்தால், ஜாகுஞ்சதாரோ, ஹரப்பா தோன்றினதோ அதே போல பிற்காலத்தில் மதுரா, கன்னோசி, உஜ்ஜயினி, பாடலிபுத்ரா போன்ற நகரங்கள் உருவாக ஆரம்பித்தன. நீர் பிடிப்பு பகுதிகளும் உருவாக்கப்பட்டன. நீர் மேலாண்மை சிறப்பாக செய்யப்பட்டது. விலங்குகளும் நீர்ப்பகுதிகள் ஆன்மீகத்தின் அடிப்படையில் அவைகள் பாதுகாக்கப்பட்டது. மற்றும் விலங்குகள், தாவரங்கள் போன்றவையும் பயன்படுத்தப்பட்டன. அவற்றை பிற்காலத்தில் ராஜதந்திர உறவுகளுக்காக பரிமாற்றமும் செய்து கொண்டனர். அவற்றை பாதுகாக்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தனரோ அவ்வளவாக வேட்டையாடி அவற்றினுடைய அழிவுக்கும் வீழ்ச்சிகளை ஏற்படுத்தினர். மேலும் காடுகளில், அவர்களுடைய நிலங்களில் அவர்கள் தனிப்பட்ட கலாச்சாரத்தை பாதுகாக்க ஆரம்பித்தனர். இத்தகைய சிறப்பு கொண்ட இந்தியாவிலேய சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மாணவர்களுடைய கடமையாக உள்ளது. அந்த காலத்தில் அரசர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அக்காலத்திய விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாத்தனர். இன்று நம்முடைய குடிமக்களாகி நம் அனைவருடைய கையிலும் அவை இருக்கின்றன. பாடங்களை படிப்பதோடு விட்டு விடாமல் இந்திய விலங்குகளை பாதுகாக்க, தாவரங்களை பாதுகாக்க, கலாச்சாரத்தை பாதுகாக்க நாம் முற்பட வேண்டும். பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தன. கனிம வளங்களை போற்றி பாதுகாத்து இயற்கை பேரழிவுகளை தடுப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம்.